53 பின்னாடி இதான் சொல்லவே இல்லை டைம் பார்த்தோன்னா நான் 3:30 இன்னும் டைம் பார்த்தோன்னா 6:50 சீவட் மணி விட்டானா சாப்பிட்ற நேரம் நைட்டு 12:30. இப்போ தான் ஃப்ளைட்டில் ஃபுட்டு வந்திருக்கு, சாப்பிட போகிறேன். வெஜ் புலாவ், நான் வெஜிடேரியன் தான் வாங்கினேன். வெஜ் புலாவ், இது ஏதோ ஒரு பன்னீர் கறி மாதிரி இருக்குது. இதுக்கு ஒரு பொட்டேட்டோ கறி ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் ஒரு தால் ஒன்று இருக்குது. இது வந்து டெசர்ட்டு, ஒரு கேக் இருக்குது, கேர்டு இருக்குது, பிக்கிள் இருக்குது. இவ்வளோதான், ஒரு ப்ரெட் ஒன்று, அவ்வளோதான். பட் இதை சாப்பிட முடியாது, ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஓகேவாக தான் இருக்குது, டேஸ்ட் நல்லா தான் இருக்குது. பார்ப்போம். யாருமே கண்டுக்கவே இல்லை. எடுக்கூடாது அப்படியா? அப்படியே எடுத்துட்டேன், நான் எடுத்துட்டேன் போதும்.
ஓகே, ஃபைனலி வி ரீச்டு சிங்கப்பூர் ஏர்போர்ட். என்ன இங்கே தான் கொஞ்சம் அப்படியே டென்ஷன் ஆகிட்டோம். வீல் சேர் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். என்ன பண்ணிட்டோன்னா, சென்னையில் வேண்டாம்னு சொன்னோடனையும் அவங்க எல்லாத்தையும் ஆல் த வே கேன்சல் பண்ணிட்டாங்க வீல் சேரை. ஸோ அதனால் நாங்கள் அதுக்காக வெயிட் பண்ணி திரும்ப மறுபடியும் அவங்ககிட்ட ஆர்கியூ பண்ணிவிட்டு அப்புறம் நடந்து அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஈவன் ஒரு ரெஸ்ட் ரூம் கூட போக முடியாமல் நேராக வந்து செக்இன் உள்ள நுழையிற மாதிரி ஆகிப்போச்சு. முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். செக்இன் முடிஞ்சு நாங்கள் வந்து வெயிட்டிங் ஃபார் ஃப்ளைட். ஸோ ஓகே, எல்லாமே நல்லா தான் போச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்று அந்த வீல் சேர்னால சொதப்பினதான். பேசாமல் நானே நடந்து வரேன்னு வந்திருந்தா கூட அதுக்காக வெயிட் பண்ணாமல் அவங்ககிட்ட ஆர்கியூ பண்ணாமல் வந்திருந்தேன்னா இன்னொரு 15-20 மினிட்ஸ் முன்னாடி வந்து அட்லீஸ்ட் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டாவது வந்திருப்போம் வெளியில். இப்போ ரெஃப்ரெஷ்ஷே பண்ண முடியல. உள்ளே வந்தாச்சு, இங்கே எங்கேயும் ரெஸ்ட் ரூம் கிடையாது. ஸோ ஃப்ளைட் ஏறிட்டதால் தான் இங்கே ரெஃப்ரெஷ் கூட பண்ண முடியும், அந்த மாதிரி நிலவுக்கு வந்தாச்சு. ஓகே, இப்போ எங்கே போகிறோன்னு சொல்கிறேன்ல, சிங்கப்பூர் வந்தாச்சு. சிங்கப்பூர்லேருந்து நான் எங்கே போகிறேன்னு சொல்லணும் இல்லையா? சிங்கப்பூர்லேருந்து இப்போ நான் மெல்பர்ன் போகிறோம், ஆஸ்திரேலியாவுக்கு தான். 7 hours ட்ராவல். அங்கே போய் ரீச் ஆனதும் நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். இல்லை ஃப்ளைட் ஏறும்போது மறுபடியும் ஃப்ளைட் ஏறினதுக்கப்புறம் நான் வீடியோ எடுக்கிறேன். நான் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வித்தியாசமான சூழ்நிலையில் வித்தியாசமான வீட்டில் உங்களுக்கு எல்லாம் நிறைய வரும். இன்றைக்கி என்ன சமையலும் வரும், நான் எடுப்பேன், அதுவும் எடுப்பேன். வாங்க, இன்னும் ட்ராவல் பாக்கி இருக்குது, என் கூட வாங்க, இன்னும் ட்ராவல் முடிக்கலாம்.